குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்த்துறதுலேருந்து இறப்புச் சான்றிதழ் வரைக்குமே இது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்பைக்கப்போ அப்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு குடி போகிறீங்க அப்படின்னா அந்த குடி போன அட்ரஸை உடனடியாக ஆதாரில் நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். எல்லா இடத்துலையுமே ஆதாரை தான் மெயின் ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற தகவலும் ஆதாரில் உள்ள தகவலும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறாங்க. அதனால் இது வரைக்கும் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக இதை அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ இதில் அட்ரஸை மாற்றுறதை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் வாழ்நாளில் எத்தனை முறை வேணாலும் அட்ரஸை தாராளமாக ஆதாரில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆதாரில் உங்கள் பேர் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வாழ்நாளில் ரெண்டு தடவை தான் உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி பிறந்த தேதியை நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மட்டும் மாற்றலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன். இப்போ இந்த மூணுக்குமே கட்டணம் பார்த்தீங்கன்னா முன்னே 50 ரூபாயாக இருந்துச்சு. அதை இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து 75 ரூபாயாக உயர்த்திட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்லேயோ நீங்கள் போய் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே பண்ணினாலும் கட்டணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கைரேகை வைக்கிறது, கருவெளி செக் பண்ணுறது, இந்த மாதிரி பயோமெட்ரிக்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஆதார் சென்டருக்கு போய் தான் பண்ண முடியும். இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா முன்ன 100 ரூபாயா இருந்தது. இப்போ அதை 125 ரூபாயா உயர்த்திட்டாங்க. இப்போ இந்த பயோமெட்ரிக்கை பொறுத்தவரையிலும் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வயசுலேருந்து 17 வயசு வரலும் உள்ளவங்க இதை ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 10 வருஷமாக ஆதாரில் நீங்கள் எந்த அப்டேட்டும் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக போய் அதை அப்டேட் பண்ணிடுங்க. இதுக்கான டைமை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் லேட்டஸ்ட்டு தகவல். என்ன அப்படின்னா, இனிமேல் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க புதுசாக ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் அப்பா பேரோ அல்லது கணவர் பேரோ இடம் பெறாது அப்படின்னு ஆதார் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டில் அவருடைய பேரும் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் தேதி, மாதம் இது ரெண்டும் அதில் இடம் பெறாது. வருஷம் மட்டும்தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட தகவல் பப்ளிக்காக யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் சேஃப்டிக்காக தான் இதை செய்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே கட்டாயம் லிங்க் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பேன் கார்டு இன்வேலிட் ஆகிடும். அதனால் இதை கட்டாயம் பண்ணி வச்சுருங்க. நன்றி.